Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். The Word of Faith யூடியூப் சேனலுக்கூடாக மீண்டும் ஒரு காலை பொழுதிலே விசேஷமாக குட் ஃப்ரைடே இந்த நாளிலே நான் உங்களோடு தேவ வார்த்தைகளோடு இடைப்படுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் என்று நாங்கள் கருதுகிறோம். நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்றால் என்ன? இந்த நல்ல வெள்ளிக்கிழமையிலே அல்லது இந்த குட் ஃப்ரைடேயிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். குட் ஃப்ரைடே என்று சொல்லும் பொழுது இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக இந்த பூமியிலே அவர் வந்து எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக, எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக, எங்கள் மீறுதல்கள் நிமித்தமாக அவர் எங்களுக்காக மரித்த அந்த நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே. நியாய பிரமாணத்தை மீறுவதற்கூடாக அல்லது அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கூடாக உண்டாவதே பாவம். அந்த பாவத்தின் விளைவான அந்த சாபத்திலிருந்து எங்களை முற்று முழுவதுமாக ரட்சிக்கும்படியாக, விடுதலை செய்யும்படியாக இயேசு எங்களுக்காக பாவமாகி அவர் எங்கள் நிமித்தமாய் சாபமானார் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. நாங்கள் வேதத்திலே கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 13வது வசனம், 14வது வசனத்தை சற்று நாங்கள் வாசிப்போம். நியாய பிரமாணத்தின் கிரிகைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அன்பார்ந்தவர்களே, பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து எங்களை மீட்கும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருந்த பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் எங்களுக்காக பாவமானார். அவர் எங்களுடைய தண்டனை தீர்ப்பை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. எனவேதான் நாங்கள் மீட்படையும்படி அல்லது இரட்சிப்படையும்படியாக கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த இந்த நாளை குட் ஃப்ரைடே என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்கள், இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த ஆசீர்வாதமுள்ள ஒரு நாளாக காணப்படுகிறது. ஏனென்றால் சாபம் நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிற ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகிறது. இந்த நாளை நாங்கள் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். நாங்கள் யாவரும் சந்தோஷமாக இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதாவது ஒரு கண்ணீர் அல்லது துக்கம் அல்லது ஒரு பிரச்சனை, சோர்வு, மனமடிவு உண்டாயிருக்கிறதா? நீங்கள் இந்த விசேஷித்த இந்த குட் ஃப்ரைடே நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அவர் எங்களுக்காக மரித்தார், அவர் எங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார், அவர் எங்கள் நிமித்தமாய் யாவையும் செய்து முடித்தார். எனவே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு கூடுதலாக இந்த குட் ஃப்ரைடேயை நாங்கள் சந்தோஷமாய் அனுசரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அன்பான பரலோக தந்தையே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கும்படி அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்தார். எனவே அவர் எங்களுக்காக எங்களுடைய தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும்படி, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படி, எங்களை இரட்சிக்கும்படி
இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாள் இயேசு எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நாங்கள் பிதாவாகிய தேவனோடு உறவு கொண்டாடும்படியாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அந்த உரிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்த இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு எங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்த இந்த கிரிகை நிமித்தமாய் எங்களுக்கு வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்திலே பரிபூர்ணப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடைபெறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள, ஆசீர்வாதமுள்ள, சந்தோஷமுள்ள ஒரு நாளாய் இருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கே நாங்கள் செலுத்தி, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் எங்கள் இரட்சகருமான எங்களுக்காக மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதோடு கூடுதலாக இன்னும் ஒரு தேவ செய்தியோடு இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு நான் இடைப்பட்டுக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் ஹனன்.